எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான வீடியோ தான். அதுவும் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு லாங் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் இப்போ நிற்கிறது நார்வேயிலே ஒரு சூப்பரான ஒரு சின்ன வில்லேஜ் தாங்க. இதோட பேர் வந்துட்டு ட்ரோபேக். இங்கே அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் கிறிஸ்மஸ் வைபு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். நான் நார்வேயில் நாங்கள் இருக்க பிளேஸில் பார்த்ததுலே இந்த ட்ரீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருந்தது. சரி ஒரிஜினல் ட்ரீ தான் நினச்சிட்டு போய் பார்த்தா அது வந்துட்டு ஒரிஜினல் ட்ரீ இல்லை. அடுத்து இங்கே ஒரு ஃபேமஸான ஹவுஸ் இருக்குன்னா அது சாண்டாவோட ஹவுஸ் தான். இங்கே நிறைய பேர் இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணுவாங்க. இங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் நல்ல காஸ்ட்லியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே இருக்க எல்லா திங்ஸுமே கையால் பண்ணது, ஹோம்மேட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். அதனால தான் இங்கே இருக்க சின்ன சின்ன திங்ஸுக்கும் கொஞ்சம் கூடுதல் ப்ரைஸாகவே இருக்கும். அதனால் நான் நினச்சேன் இங்கே இருக்கிறத யார் வாங்குவா, இவ்வளவு ப்ரைஸாக சின்ன திங்ஸுக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேர் இங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் வந்துட்டு விரும்பி வாங்குறாங்க. ஏன் அப்படின்னா ஹோம்மேடாக இருக்கிறதுனாலையும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸில் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் இங்கே இருக்க திங்ஸை அவங்க வாங்குறாங்க. என்னோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நானும் ஒரு குட்டியான திங்ஸ் வாங்கினேன். மேலே பாருங்க, கிறிஸ்மஸ் தாத்தா சூப்பராக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பிளேஸுக்கு குட்டீஸ் நிறைய பேர் விரும்பி வராங்க. இங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் தொட்டு தொட்டு பார்த்து அவங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இந்த ஸ்டோர்லேருந்து இந்த முயல் குட்டி தாங்க வாங்கினேன். அப்படியே இந்த ஸ்டோரில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு எங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிட்டு லைட்டாக ஏதாவது சாப்பிட்லாமே அப்படி சொல்லிட்டு நாங்கள் ரெஸ்டாரண்ட் வந்து தேடிட்டு இருந்தோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் போனோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிறிஸ்மஸுக்காக ஒரு ஸ்பெஷல் கேக் இருந்தது. அதை வாங்கி டேஸ்ட் பண்ணோம். அது ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பும் வாங்கியிருந்தோம். சூப்பு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ரீசனபிள் ப்ரைஸில் கிடச்சிது. வயிறும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபில் ஆச்சு. நாங்கள் ஏன் இந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணியை தான் சாப்பிட போகிறோம். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா வயிறை வந்துட்டு கொஞ்சம் காலியாகவே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு இங்கே பக்கத்தில் தான் ஒரு கடற்கரை சைடு இருக்குது. அங்கே வந்தோம். ஜில்லான காற்றில் அப்படி நடந்துகிட்டே போகும்போது கொஞ்சம் குளிராக தான் இருந்தது. ஆனால் நடக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்தது. ரியாலுக்கு போர் அடிக்காமல் இருக்குது. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாரியம் இருந்தது. அங்கே போய் நிறைய வெரைட்டியான மீன்களெல்லாம் பார்த்தோம். ரியாவும் பார்த்திங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணனா. ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அது முடிஞ்சிட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எங்களை வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் கதையெல்லாம் பேசி குட்டீஸும் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. எப்பண்டா சாப்பிட கூப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். அது ஏன்னா இந்த பிரியாணிக்காக தாங்க. அந்த அளவுக்கு அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருந்தது. இதை பார்க்கும்போது ஹோட்டல்லலாம் பிரியாணி கூடால முட்டை எல்லாம் வச்சு தருவாங்களே அந்த ஃபீலாக இருந்தது. ஒவ்வொரு பைட்டும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே நம்ம இவங்க வீட்டுக்கு போகலாம். ഡിമിരി ഹായ് പറ, ഒരു വീഡിയോ നടക്കണ്ടേ? സൂര്യ പറഞ്ഞൊരു ഹായ്. அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.